எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுக்கு மல்லி புதினா காஃபி. இது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க். காஃபி டீக்கு ஒரு சூப்பரான ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். காஃபி டீக்கு பதிலாக நீங்கள் இதை மார்னிங் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை எடுத்துக்கலாம். ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ். அது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணும். வாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். கொத்தமல்லி விதைகள், இதை மல்லின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது சுக்கு, திப்பிலி, வெல்லம், தண்ணீர், புதினா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மிக்சர் ரெடி பண்ணிக்கணும். அது என்னென்ன ஆட் பண்ணோன்னா அதில் மல்லி, சுக்கு, அப்புறம் திப்பிலி, இது மூணுத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கணும். மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது. அது கொரகொரப்பாக இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி நீங்கள் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். இதோடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ மல்லி, 10 கிராம் திப்பிலி, அப்புறம் 20 கிராம் சுக்கு, இது மூணுத்தையும் இந்த ரேஷியோவில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. சுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம இந்த ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம இஞ்சியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நாங்கள் 1 கிளாஸ் தண்ணி எடுத்துட்டோம். ஸோ 1 கிளாஸ் தண்ணிக்கு அந்த நம்ம அரைச்சி வச்ச மிக்சர் எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம்னாக்கா 1.5 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இல்லை சுக்கு போட்டு அரைச்சிட்டு இருந்தீங்கன்னா இஞ்சி ஆட் பண்ணுறதுக்கான அவசியம் இல்லை. அடுத்தது நம்ம புதினா ஆட் பண்ண போகிறோம். புதினா ஆட் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதோடைய லீவ்ஸ் மட்டும் இல்லை, அதோடைய ஸ்டெம்மும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பனை வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெல்லம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் சர்க்கரையை விட. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 10 to 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சுக்கு மல்லி காஃபி ரெடி. நான் முதலே சொன்ன மாதிரி இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு உங்களை மறுபடியும் நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.